இங்கே பாருங்க, ஓஜா மால்ட்டை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சில விஷயம் சொல்ல போகிறேன். குழந்தையின்மை பிரச்சனைக்கு நம்ம 60 நாள் டயட்டு கொடுத்துருக்கோம், 48 நாள் டயட்டு கொடுத்துருக்கோம். குழந்தையே பிறக்க முடியாதுங்கிறவங்களுக்கெல்லாம் மருத்துவ ரீதியிலே கைவிடப்பட்ட நபர்களுக்கெல்லாம் நம்ம டயட்டு கொடுத்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் சப்போர்ட்டடாக உங்களுக்கு ஓஜா மால்ட்டு நான் இப்போ உங்களுக்கு இன்றைக்கி அறிமுகம் பண்ணுறேன். இப்போ முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் சொல்கிறோம், எல்லாரையும் சாப்பிட சொல்கிறோம். அரச மரம் சுற்றி வாங்கன்னு சொல்கிறோம்ல, அரச மரத்து விதையிலேயே தயார் பண்ணப்பட்டது ஓஜா மால்ட்டு. அரச மரம் சுற்றி குழந்தை பிறக்கும்னா அந்த காற்றுக்கும் அந்த பத்தியத்துக்கும் தான் பத்தியமாக ஒரு ஆண் என்பவர் பத்தியம் இருந்து 48 நாள், அதுக்கப்புறம் கணவன் மனைவி சேர்ந்தா அந்த குழந்தை ஆரோக்கியமாக அற்புதமாக பிறக்கும். இப்பெல்லாம் நிறைய நான் விஷயங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இன்னைக்கு ஓஜா மால்ட்டை பற்றி பேசுவோம். அந்த ஓஜா மால்ட்டில் என்னென்ன நீங்கள் கலந்துருக்கீங்க, எதை வச்செல்லாம் தயார் பண்ணீங்க, இது நீங்கள் சொல்லும் பொழுது விளக்கங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் சார் ஆலம் விதை, அரச விதை, ஓரிதழ் தாமரை. ஆலம் விதை சின்னதாக இருக்கும், அதெல்லாம் ஆமாம் இருக்கு பாருங்க. நான் பாருங்க அதை எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு நான் ஆலம் விதை அரச விதையை பற்றி கேட்டேன். இங்கே பாருங்க, ஆலம் விதை எடுத்து அரச விதை இதெல்லாம் பாருங்க எடுத்து பக்குவம் பண்ணியிருக்காங்க பாருங்க. சிவப்பு கலரில் ஆலமரத்தில் அந்த பழம் சிவப்பு கலர்ல. இது எப்படி இவ்வளவு நைஸா நீங்க பிரிச்சு எடுக்கிறீங்க? காத்துல பறந்துரும் போல இருக்கு இந்த விதை. இல்ல சார், மரத்துல பழம் விதையே நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்குதுங்க. அதை வாங்கி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே 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 ஓகே. ஆல விதை, அரச விதை பாத்தீங்களா? இது ரா மெட்டீரியல் உங்கள்ட்ட காமிப்பேன்னு. ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் சார். ஆல விதை கொஞ்சம் டார்க் கலர்ல இருக்கும், அரச விதை கொஞ்சம் லைட் கலர்ல இருக்கும் சார். அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். நல்லது நல்லது நல்லது. சொல்லுங்க. அந்த ஓஜா மால்ட் இதுல பாத்தீங்கன்னா சார், ஆல விதை, அரச விதை, ஓரிதழை தாமரை, பூமி சர்க்கரை கிழங்கு, மதன காமப்பூ, ஜாதிக்காய், பாதாம், முந்திரி, வெள்ளரி விதை, பூசணி விதை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகி, கொண்டக்கடலை, இதெல்லாம் இதுல சேர்த்திருக்கோம் சார். கொண்டக்கடலை, ராகி சேர்த்துருக்கீங்க. ஓகே. இது சாப்பிடுற மெத்தட் எப்படி? இது சார் பால்ல கலந்து சாப்பிடலாம். அதாவது நல்ல பசும்பால் கிடைச்சதுன்னா பால்ல கலந்து சாப்பிடும்போது நல்லது. அப்படி இல்லைன்னா தினமும் காலையில 1 டீஸ்பூன், நைட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது சார். இது குழந்தையின்மைக்கு மட்டும் கிடையாது சார். இன்னைக்கு எலும்பு நரம்பு பிரச்சனை அதிகமாவே இருக்கு. சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களை 6 வயசு குழந்தையில இருந்து காலம் முடிகிற வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க் சார். நிறைய எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறாங்க. அதுக்கு பதிலா இத குடிச்சாங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தை வேண்டும் என்கிற தம்பதியர் மட்டும் இல்ல, குழந்தைகளும் குடிக்கலாம். இப்ப இந்த நிறைய டிவில விளம்பரம் எல்லாம், சத்து மாவு எல்லாம் சொல்லி விளம்பரம் எல்லாம் காலைல வரும். எல்லாம் வீட்டுல பாட்டில் வாங்கி வச்சிருப்பாங்க. பேஷண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறவங்களுக்கு எல்லாம் அது மாதிரி சத்து மாவுலாம் வாங்கிட்டு போவாங்க. இப்ப நீங்க ஓஜா மால்ட் வாங்கி கொண்டு போய் கொடுக்கிறது ரொம்ப நல்லது சொல்றேன் சார். உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போகும்போது ஓஜா மால்ட் கிஃப்டாவே பிரசன்ட் பண்ணுவாங்க. ஆமாங்க சார். எலும்பு நரம்பு இது ரெண்டுமே வலுவா இருந்ததுனாலே எல்லாமே சரியாகிறதுக்கான முதல் தளமா இருக்கும் சார். அந்த எலும்பு நரம்பை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆண்கள் மலட்டுத்தன்மை, பெண்கள் மலட்டுத்தன்மையையும் சரி பண்ணக்கூடிய, அதாவது ஒரு ப்ராப்பரான உணவு முறையும் இதையும் எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட்டை கண் கூட சீக்கிரமா பார்த்துடலாம். வெரி குட், நல்ல விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு மக்களுக்கு கொண்டு கொடுக்கணும்னு இந்த எண்ணம் உங்களுக்கு உருவாகியிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியானது. இதெல்லாம் நீங்க ப்ராசஸ் பண்ணி இது ரெடி பண்ணணும்னா, இப்போ நீங்க ஒரு 5 கிலோ 10 கிலோ ரெடி பண்றீங்கன்னா ஒரு டைமிங் ப்ராசஸ் உங்களுக்கு எவ்வளவு எடுக்கும்? எத்தனை நாள் ஆகும்? இந்த மால்ட் ரெடி பண்றதுக்கு நமக்கு டைமிங் 1 வாரம் ஆகும் சார். இந்த விதைகள்லாம் கிடைக்குது பாருங்க. இதுல ஒரு மூலப்பொருள் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பொருள்கள் ஏதாவது நீங்க இப்ப சொன்ன மூலப்பொருள்ல ஏதாவது ரொம்ப கஷ்டமா கிடைக்கிற பொருள், இப்ப மதன காமப்பூவோ இல்ல வேற எதுவுமோ? இப்போ முருங்கை விதை நம்ம சேர்ப்போம் சார். முருங்கை விதை கடைகள்ல கிடைக்குது. ஆனா எல்லா முருங்கை விதையும் நல்லா இருக்குமா ஆர்கானிக்கா கேட்டா கிடையாது. அப்போ இயற்கை விவசாயம் பண்றவங்க கிட்ட முருங்கைக்காய் அவங்க விதை கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க கிட்ட நம்ம காய் வாங்கி அந்த காயில இருக்க சோறை எடுத்துட்டு விதையை மட்டும் தனியா எடுத்து அதை காய வச்சு அதுக்கப்புறம் தான் இதுல முருங்கை விதையவே நம்ம சேர்க்கிறோம். எல்லாம் நீங்க ப்ராசஸ் பண்றீங்கன்னா நேரம் எடுக்கும், 1 வாரம் அதனால டைம் எடுக்கும் சார். ஓகே ஓகே. இப்போ இது இப்போ குழந்தையின்மை இருக்கக்கூடிய தம்பதியர் சாப்பிடணும் அப்படின்னா அவங்க எல்லா நாளும் தினசரி சாப்பிடணும். சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது. வேற எதுவும் அவங்களுக்குன்னு பத்திய முறை அதெல்லாம் நீங்க எதுவும் சொல்றது இல்ல? அதுதான் உங்களோட டயட் இருக்கு சார். அதை ஃபாலோ பண்ணிட்டு இதை எடுத்தாங்கன்னா ரிசல்ட் சீக்கிரமா பார்க்கலாம்.
ரொம்ப நல்ல விஷயம். இது நிறைய பேருக்கு விடியலாக இருக்கும். அதுவும் நீங்கள் சத்து மாவு மாதிரி டெய்லி குடிக்கலான்னு வேற. ஆமாங்க இது சார், இது ஒரு secret. ஆரோக்கிய பானம் தான் sir. ஆரோக்கிய பானம். நல்ல விஷயம். நல்ல ஊட்டச்சத்தும் கொடுக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. 6 வயசு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எடுக்க. ஏன்னா இங்க இப்போ தெருவுக்கு தெரு முன்ன வந்து ஒரு குடும்பம் 2 வாரிசு, அப்புறம் 1 வாரிசு, இப்போ 1ஆவது கொடுங்க அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஆமா, நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வாழ்வியல் மாற்றம், உணவு மாற்றம், இது எல்லாமே மாறி போனதுதான் இதுக்கு எல்லாமே காரணம். இப்போ உணவு மாற்றத்தையும் வாழ்வியல் மாற்றத்தையும் மாத்திக்கிட்டு இதை எடுக்கும்போது இது ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும் சார். ஓகே, டயட்டு ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டடு சிஸ்டமாக உங்களுக்கு இந்த ஓஜா மால்ட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். சிறந்த பொருட்களை நீங்கள் சாப்பிட்டா நீங்களும் சிறப்பாக இருப்பீங்க. என்ன உள்ளே போகுதோ உங்கள் வாய் வழியாக அதுவாக தான் நீங்கள் மாறவே போகிறீங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ என்ன பார்க்குறீங்களோ அப்படி தான் இருப்பீங்க. மைண்டுக்குள்ளே என்ன தாட்ஸ் போதோ அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு என்னவோ எக்ஸ்டர்னலாக அதுதான் வெளிப்பட போகுது. அப்போது உங்களுக்குள்ள கண் வழியாக போகிறது, காது வழியாக போகக்கூடியது, வாய் வழியாக போகக்கூடிய உணவு, மூக்கு வழியாக போகக்கூடிய காற்று, இப்படி உங்கள் உள்ளே போகக்கூடியதையெல்லாம் தரமானதாகவே அனுப்புனீங்க அப்படின்னா எப்போதுமே நீங்கள் தரமாக இருப்பீங்க. எலும்பு நரம்பு அனைத்தையும் ஒரு உறுதுணையாக அற்புதமாக உங்களுக்கு நீங்கள் தான் பாருங்க வாழ்விடம். நீங்கள் வீட்டில் வாழலாம், ஆனால் நீங்கள் வாழ்கிறது உங்கள் உடம்புல தான். உங்கள் உடம்புக்கு உறுதுணையாகத்தான் ஆல விதை, அரச விதை, மதன காமப்பூ இதெல்லாம் சேர்த்த ஓஜா மால்ட்டு உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் ஃபோன் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு தர்றேன். அற்புதமான உணவுப் பொருள் வாங்கி சாப்பிடுங்க. நல்லது நிறைய உங்களுக்கு நடக்கும்.